வணக்கம் நண்பர்களே. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த பிலிப்பைன்ஸ் இந்த பிரம்மோஸ் மிசைல் டெலிவரியை பற்றின ஒரு செய்தியை போடும்போது அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏன் ப்ரோ இந்தியா, தாய்வான், அமெரிக்கா, ஜப்பான் இவங்களெல்லாம் விட சீனா மேலே ஏன் பிலிப்பைன்ஸ் இந்த அளவுக்கு கொலவெறியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டை வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ஒரு கேள்விக்கான விட கிடைச்ச மாதிரி சைனா எவ்வளோ பெரிய அக்ரஸராக இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் வீடியோவோட நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். சொல்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப சமீபத்தில் பாகிஸ்தான்ல ஒரு புதிய அசம்பிளியை வந்து இப்ப இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அசம்பிளியில் நடந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பாகிஸ்தானோட எதிர்கட்சி தலைவரான மௌலானா ஃபஸ்லுல்லா ரஹ்மான் அப்படின்றவர் வந்து பயங்கரமான கேள்வியை ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக கேட்டிருக்காருங்க. அதுலயும் அவர் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியா பாருங்க சூப்பர் பவர் ஆறதுக்கான, அதாவது வல்லரசுக்கு ஆறதுக்கான ரோட் மேப்பை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம பேங்க் கரப்சியை மறைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நேரடியாக இந்த கேள்விகள் கேட்டிருக்காரு. இதோட அவர் நிறுத்திக்கல. அது மட்டும் இல்லாம அதுவும் குறிப்பா இந்தியா வந்து அந்த சூப்பர் பவர் ட்ரீம்ல ஒரு 0.25% இல்லை, ஒரு 10% கூட பாகிஸ்தானால யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நெருக்கடியில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னு கேள்விகள் எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த எலெக்ஷனா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனா இருக்கட்டும், இது வந்து உண்மையிலே ஜனநாயக முறைப்படி நடக்கல, நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. ஸோ உலக நாடுகள்லாம் இதை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இப்ப இந்த அசம்பிளியில யாருக்குமே பவர் கிடையாது, இந்த வால்ஸுக்கு பின்னாடி தான் யாரோ ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்காங்க, நம்மலாம் ஜஸ்ட் பப்பட்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் தெரிவிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த இந்த அசம்பிளிலேயே இதை இவர் தெரிவிச்சிருக்காங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு பொருளாதாரத்திலும் சரி ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன் ஆளானதுக்கான காரணம் உண்மையாலே யார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தொடர்ந்து இந்த ஜனநாயக முறைப்படி எந்த விஷயங்களும் செயல்படுத்த முடியாம நிறைய பயங்கரவாத அமைப்புகள் வந்து இன்னும் பெருகிட்டாங்க. இன்னும் நமக்கு அதிகமான சவால்கள் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி நம்ம தீர்க்க போறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லிருக்காரு. ஸோ வெளியில இருந்து இருக்க சக்தியை வந்து நம்ம உள்ள விடக்கூடாது, நம்மளோட பவரை வந்து நம்ம காட்டணும் அப்படின்ற விஷயங்கள் இவர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம உண்மையாலே டெமோக்ராட்டிக்கா எல்லா விஷயங்களும் நடக்கணும்னா இப்ப இந்த பாகிஸ்தான் தெரிக்கு இந்த பிடிஐ சொல்லப்படுற இந்த கட்சியோட தலைவரான இம்ரான் கானை வந்து உடனடியா வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணும். அட்லீஸ்ட் இந்த கட்சி வந்து பப்ளிக் கேதரிங்க்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து இவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இவர் இப்ப பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி, எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்கன்ற விஷயங்களோட நிறுத்திக்காம இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்றது அவங்க டே டு டே அரசியல்ல ஒன்னா இப்ப மாறி இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. இதை நான் வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலோட தலைவர் பெஞ்சமின் நெதன்யாஹூ மேல ஐசிசி ஒரு பெரிய அரெஸ்ட் வாரண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து இப்போ காசால நடந்த போர்ல நிறைய மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. ஸோ இந்த மனித உரிமை மீறலுக்காக தான் இவர் மேலே இப்போ இந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது அவங்க, அதாவது இஸ்ரேலோட தலைவர் மட்டும் இல்லை, இஸ்ரேலோட முக்கியமான கவர்மெண்ட் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் மேலேயும் இதே மாதிரியான ஒரு வாரண்ட்டை வந்து இப்போ ஐசிசி இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெஞ்சமின் நெதன்யாஹூ வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் என்றைக்குமே இந்த மாதிரியான அதாவது ஐசிசி மூலமாக செல்ஃப் டிஃபென்ஸ்ல இருக்க விஷயங்களை வந்து இப்படி ஒரு காரணங்கள் காமிச்சு இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்றதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றத வந்து இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஐசிசி வந்து இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி விளாடிமிர் புட்டினுக்கும் இதே மாதிரி இந்த உக்ரைன் பிரச்சனைகள் நடக்கும்போது இதே மாதிரியான ஒரு வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அதனால தான் அவர் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கலன்னு சொல்லப்படுது. அதுவும் இந்தியாவுக்கும் அவர் வராதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அதுதான் சொல்லப்பட்டு
ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைகளில் இஸ்ரேலோட தலைவருக்கும் ஏற்பட்டிருக்கு. இதுவரை முழுக்க முழுக்க அமெரிக்கா பேக் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இதில் வந்து பேக் அடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது ஐசிசி சொல்கிற விஷயங்கள், அதுவும் நித்தாயு மேலே போட்டிருக்க இந்த வார் கிரைம்ஸுக்கு வந்து நாங்கள் ஆதரவுகள் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிசிக்கு எதிராகவே இப்போ அமெரிக்காவும் நின்று இருக்காங்க. இந்த நிலைப்பாட்டை வந்து நமக்கு புதுசாக இருக்கு. ஸோ இது இப்போதைக்கு அல் ஜசீரால போட்டிருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இஸ்ரேலோட அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வர சதன் காசாலையும் வந்து அவங்களோட ஆப்ரேஷனை தொடங்க போறாங்கன்னு சொல்லப்படுது. அங்கேயும் அம்மாஸ் வந்து கொஞ்சம் பதுங்கி இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் நாங்கள் முழுமையாக முடிச்சுக்கிட்டு தான் நாங்கள் வெளியில் வருவோம் அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் இப்போதைக்கு நிறுத்துற மாதிரி தெரியல. ஈரான் வேற சவுதியோட ஒன்றிணையணும், சவுதியோட பொருளாதார ரீதியான ஒரு சில விஷயங்கள் வரணும்ன்றதுக்கான கொஞ்சம் அமைதியாக இறங்கி போகலாம்னு இரு தரப்புலையுமே பேச்சுவார்த்தைகளில் வந்திருக்காங்க சொல்லப்படுது. பாகிஸ்தானோடையும் அவங்க ஒற்றுமையாக செயல்பட தொடங்கியிருக்காங்க. இது ஏதோ தொலைநோக்காக ஏதாவது ஒரு திட்டங்கள் ஈரான் வச்சுட்டு செயல்படுறாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் மேற்கொள்றாங்க அப்படின்னு. ஸோ இது தொடர்ந்து அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த கால்சா டே அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன்ல வந்து கனடாவோட பிரைம் மினிஸ்டரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. கனடாவோட ஆப்போசிஷன் லீடரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு செலிப்ரேஷன் ஸ்டேஜ்ல வந்து அவர் வரும்போது கனடா பிஎம் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது அங்கே காலிஸ்தான் ஜிந்தாபாத்ன்ற ஒரு கோஷங்கள் எழுப்பினதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களும் இருந்ததா சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு கோஷங்கள் வெளிப்படையா ஒரு பிரதம மந்திரிக்கு முன்னாடியே எழுப்புறாங்க. இது மட்டும் இல்லாம ஆப்போசிஷன் லீடர் பேசும்போதும் இதே மாதிரியான ஒரு கோஷங்களை எழுப்பியிருக்காங்க சொல்லப்படுது. ரொம்ப சத்தமா லவுட் அண்ட் கிளியரா வந்து இந்த கோஷங்கள் இருந்திருக்கு. அதுவும் அந்த மைக்லயே வந்து தெளிவா கேக்குது. ஸோ இப்படி ஒரு கோஷங்களை வந்து வெளியிட்டு, அதுவும் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரிவினவாத சக்திகளுக்கு வந்து நேரடியாக அரசாங்கமே துணை போகுது அப்படின்ற இந்தியா வந்து இந்த காணொலி வெளியில வந்த பிறகு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கனடாவோட என்வாய், அதாவது தூதரை வந்து சமன் பண்ணியிருக்காங்க. தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு காலிஸ்தான் ஸ்லோகங்கள் வந்து அங்க எழுப்பியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி கனடா வந்து ஃபேஸ் பண்ண போது, குறிப்பாக ஒரு பிரிவினைவாதத்துக்கும் ஒரு பயங்கரவாதத்துக்கும் அதே மாதிரி தீவிரவாதத்துக்கும் வயலன்ஸுக்கும் வந்து ஆதரவு போகுது இப்போ இந்த கனடா அரசாங்கம் நேரடியாக அப்படின்ற ஒரு சில குற்றச்சாட்டுகளை வந்து இப்போ இந்த தூதர்கிட்ட வச்சிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அவங்களோட நிலைப்பாட்டை இதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக வயலன்ஸுக்கு எதிராக கனடா நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஆதரவுகள் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போ அங்கேயும் வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிசியா மாறி இருக்கு. அதனால தான் இப்ப அவங்களும் வந்து இறங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதை நான் வந்து கூடுதலாக சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது பிலிப்பைன்ஸ் வந்து எதனால சீனா மேல ரொம்ப காட்டமா இருக்காங்க, ரொம்ப ஒரு அக்ரெசிவா வந்து சீனாவுக்கு எதிரான விஷயங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ சமீபத்தில் பாருங்க, சீனா வந்து அவங்களோட இந்த பிலிப்பைன்ஸோட இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனும் வந்து அவங்களோட கண்ட்ரோல், அவங்களோட கடல் பகுதிகள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ வேணுக்கிட்டுமே பிலிப்பைன்ஸ் வந்து விடாம அவங்களோட கோஸ்டல் ஷிப்பை வந்து அந்த இடம் எங்களோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அந்த இடத்துல குறிப்பாக ஸ்கார்போர்கோ ஷோல் அப்படின்னு சொல்ற அந்த கடல் பகுதியில் வந்து கண்டிப்பாக எங்களோட பிலிப்பைன்ஸ் பேட்ரோலிங் கப்பல் அங்கே இருக்கும், அதை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தில்லா பிலிப்பைன்ஸ் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கடல் பகுதியில் கரெக்டாக அவங்களோட கப்பல் வந்து பேட்ரோலிங்கில் ஈடுபடும் போது ரெண்டு பெரிய, அதை விட மிகப்பெரிய ஒரு கோஸ்டல் கார்ட் ஷிப் இருக்கு பாருங்க, சைனாவோட ஷிப் வந்து கிட்டத்தட்ட 380 மீட்டர் தூரத்துக்கு முன்னாடி வரும்போதே தண்ணீர் வந்து இரு பக்கமும் பீச்சு அடிச்சிருக்காங்க. அதாவது அந்த கப்பல் மேலே வந்து தண்ணி எடுத்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எப்படி இந்த ஃபயர் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணியை வந்து முழுக்க முழுக்க அந்த கப்பல் டேமேஜ் ஆகிற அளவுக்கு தண்ணியை வந்து பீச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து அக்ரெசிவாக வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள், குறிப்பாக
விரட்டியடிக்கணும் பிலிப்பைன்ஸோட கப்பல் அப்படின்றதுக்காக இந்த முயற்சிகளை பண்ணியிருக்காங்க பாருங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பிராந்தியத்தில் ஏதோ அமைதியை விரும்புறதாகவும் தாய்வான் விஷயங்கள்ல இந்த வெஸ்ட் நாடுகள் ரொம்ப ஹைப் கொடுக்கறதாகவும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பெரிய அக்ரஸரா ஒரு புள்ளி மாதிரி அவங்க செயல்படுறாங்க அப்படின்றது இது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சிங்க. ஸோ இந்த அளவுக்கு சீனா வந்து வெளிப்படையா இப்படி விரட்டி அடிக்கின்ற பேர்ல அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் அந்த சவுத் சைனா சீயை வந்து கைப்பற்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்கன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்றிணையணும் சார். வேற வழியே இல்லாத ஒரு கூட்டணியா வந்து இது மாறணும் அப்படின்றது தான் இப்ப எல்லாரோட கருத்தா இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எங்கேயோ ஒரு பிரச்சனைகள் மோதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி கண்டிப்பா சைனா ஏதாவது ஒரு முயற்சிகள் மேற்கொள்வாங்கன்னு சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா இப்ப அதை விட இன்னொரு ஒரு பெரிய ஒரு முயற்சியில இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனா சீனாவை பொறுத்தளவு அவங்க வந்து ஒரு பேப்பர் டிராகன் தான், ஒரு பூச்சாண்டி தான் காட்டுவாங்க. அவங்க எதுவும் ஆப்ரேஷன்லாம் இறங்க மாட்டாங்கன்ற ஒரு கருத்துக்களும் இருக்கு. ஸோ இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.